இது இது வந்து என்னைக்கு உயிரினங்கள் தோன்றுச்சோ அது நம்ம ஆரம்பத்திலே பேசணும், அந்த இனப்பெருக்கம் அதெல்லாம் இது 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 சம்மந்தப்பட்டது. ஒரு அமௌண்ட் ஆஃப் எஜுகேஷன் வேணும், அப்போ தான் வேலை கிடைக்கும், இல்லை பிஸ்னஸ் பண்ணணும், வாட் எவர். நீங்கள் வந்து பொருளாதாரம் எல்லாருமே வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி உணவு முறையெல்லாம் மாறி போச்சு. உணவு முறையெல்லாம் மாறி போனோடனே அந்த லஸ்ட்டு, நீடு, டிசையர்லாம் கூட வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஹியூமன் பிரெயின் வந்து நந்தகோபாலன் யூடியூப் சேனல். நான் உங்க விஜயசாலி. டாக்டர் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து வந்து 6th எஜுகேஷன் பத்தின விளக்கங்களை விரிவா சொல்லிட்டு இருக்காரு. இந்த வாரமும் அதை பத்தி ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்க போன எபிசோட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க, செக்ஷுவல் லைஃப் வந்து ஒரு 16ல இருந்து 25க்குள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும், அந்த ஏஜ் வந்து முக்கியமான ஒரு காலகட்டம்னு சொன்னீங்க. அதனால தான் அந்த காலத்துல வந்து 13 வயசுல 15 வயசுலலாம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்போ இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல வந்து 25க்கு மேலதான் கல்யாணம் பண்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. நம்மளோட இந்தியன் கல்ச்சர்ல வந்து உமனுக்கு வந்து செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கல்யாணம் ஆனாதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு உமன் வந்து சிங்கிளாக இருக்காங்க, இல்லை வந்து டிவோர்ஸ்டாக இருக்காங்க, இல்லைனா வந்து விடோயராக இருக்காங்க அப்படின்னா இந்த செக்ஸ்ன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்காத போது அது வந்து அவங்களோட ஹெல்த்து இல்லைனா வந்து மென்டல் ஹெல்த், அவங்களோட உளவியல் ரீதியாக அவங்களை எப்படி பாதிக்கும்? ஸோ இதை வந்து அவங்க எப்படி கையாளுறது? வருமா, மனுஷனுக்கு 2 தாம்மா. ஓப்பனாக சொல்கிறேன். இந்த சமுதாய நெறிமுறைகள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்கு, அதெல்லாம் அப்புறம் வருவோம். ஒரு மனுஷனாக பிறந்தா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 தான் பேசிக். ஒன்று வந்து ஹங்கர், பசி, உணவு சம்மந்தப்பட்டது. இன்னொன்று வந்து செக்ஸ், அந்த மன்மதம். இந்த 2த்துக்கும் 2மே வந்து ஒரு பேர்னிங் ஃபயர், ஒரு அப்பிடைட். இது 2ம் சாட்டிஸ்ஃபை ஆகி தான் ஆகணும். இதுதான் கோட்பாடு. இது 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 வந்து என்னைக்கு உயிரினங்கள் தோன்றுச்சோ அது நம்ம ஆரம்பத்திலே பேசணும், அந்த இனப்பெருக்கம் அதெல்லாம் இது 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 சம்மந்தப்பட்டது. இப்போ நீங்கள் டெவலப்மெண்டல் சைக்காலஜின்னு ஒன்று வரும். அதில் வந்து அந்த ப்ரீநேட்டல்லேருந்து சினைல், அந்த ஓல்டேஜ் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டீஜெனரேஷன் அண்ட் ரீஜெனரேஷன் ஆஃப் ஹியூமன் செல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து தமிழில் வந்து இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு சொல்கிறேன் பதில். ஒரு பெண்மணியினுடைய வந்து 6ஆக பிரிப்பாங்க. அந்த சைல்டுஹுட்டை வந்து சிறுமின்னு கொடுத்துருப்பாங்க, சிறுமி பருவம். அதுக்கப்புறமா அந்த அணங்கு பருவம்னு வரும், அந்த உறுப்பு வளர்ச்சிகள் ஆரம்பிக்குது பியூபர்ட்டிக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் பீரியட். அதுக்கப்புறம் பியூபர்ட்டி ஆனப்புறம் ஒரு காலகட்டம், அது வந்து ஆரணங்கு பருவம், சிறுமி, அணங்கு பருவம், ஆரணங்கு பருவம். அப்புறம் நங்கை. நீங்கள் பியூபர்ட்டி ஆயிட்டீங்க, நங்கைன்னா நீங்கள் அந்த மன்மதத்தை சுவைக்காதவர்கள், வேர்ஜன்னு சொல்கிறீங்கல்ல அது. அதுக்கப்புறம் மங்கை, திருமணம் ஆன பிறகு இல்லை மன்மதத்தை அனுபவித்தவர்கள், செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்புள்ளே போனவங்க, அது மங்கை. குழந்தையை ஈண்டெடுத்த பிறகு தாய். இது மாதிரி பிரிச்சிருப்பாங்க. சிறுமி, அணங்கு பருவம், ஆரணங்கு பருவம், நங்கை, மங்கை, தாய்னு பிரிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம். இந்த 16லேருந்து 25 வரை வந்து உடல் கூறு சம்மந்தப்பட்டது, ஹார்மோன் சம்மந்தப்பட்டது, அந்த பீக் பொட்டன்சி சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் புரிஞ்சு நல்லா பண்ணிட்டு வந்தாங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், படிப்பு, பணி, ஒரு அமௌண்ட் ஆஃப் எஜுகேஷன் வேணும், அப்போ தான் வேலை கிடைக்கும், இல்லை பிஸ்னஸ் பண்ணணும், வாட் எவர். நீங்கள் வந்து பொருளாதாரம் எல்லாருமே வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. மனித சமுதாயத்தை நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப காலகட்டத்துக்கு நம்ம வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷமாக வாழ்ந்துன்னு வரோம். அவ்வளோ ஜெனரேஷன் தாண்டி வந்திருக்கோம். பெண்களை வந்து ஒரு போக பொருளாக தான் வச்சுருந்தாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. ஏன் இப்போ கூட ரீசெண்டாக 1938 தான் இங்கிலாந்துலேயே பெண்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்குறாங்க. போதுமா? 1938 வரைக்கும் பெண்களுக்கு ஓட்டு உரிமையே கிடையாது. எங்கே? இங்கிலாண்டில். உங்களுக்கு அடிமை அந்த ஸ்லேவரி கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிமைகள். நீங்கள் பார்க்கலாம், இந்த இஜிப்சியன் ஃபேரோஸ்லாம் இருந்தாங்களே, ஃபுல்லாக ஹீப்ரூ ஸ்லேவ்ஸ் தானே வச்சுருந்தாங்க. அவங்க மனிதர்கள் விற்கப்பட்டார்கள். ஆப்பிரிக்கா கண்டம் இருக்க,
அதில் எல்லா நாடுகள்ல இருந்தோம். இன்றைக்கி கட்டியிருக்காங்களே நியூயார்க், அது யார் கட்டினது? ஆப்பிரிக்காலேருந்து வாங்கின்னு போன கருப்பினத்தவர் தான் அதை அந்த வடிவமைத்தது தங்கள் உயிரை நீத்து. ஹார்ட் லேபர் அதெல்லாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இதே அடிமைத்தனத்தில் உங்களுக்கு அந்த செக்ஷுவல் ட்ரேடும் வந்துடும். அது ஒரு பக்கம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எல்லாம் இந்த 25-30 வயசு தான் தாண்டி தான் 25, 28, 30, 32, 33 வயசு தாண்டி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது? ஒரு ஆக்டிவ் லைஃப் 60 வயசு வரைக்கும் வச்சுங்க. ஓகேங்களா? 30 வயசு தாண்டினா பாதி போயிடுச்சு இல்லை? அப்புறம் அதுக்கப்புறம் என்னத்த நீ அனுபவிப்ப? அதுக்காக நீ அதுக்கு நடுவில் அனுபவிக்காதவங்களே கிடையாதுன்னு நான் சொல்ல வரல. யூ ஆல்வேஸ் ஹாவ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹாவ் தேர் ஓன் பார்ட்னர். இன்றைக்கி வந்து முக்கியமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 35 இயர்ஸில் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இன்றைக்கி அது இந்தியாவில் கூட இருக்குது. பெரிய பிரச்சனை தெரியுமா? ப்ரெக்னென்சி இன் சில்ட்ரன். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி உணவு முறையெல்லாம் மாறிப்போச்சு. உணவு முறையெல்லாம் மாறி போனோடனே அந்த லஸ்ட்டு, நீடு, டிசையர்லாம் கூட வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஹியூமன் பிரெயின் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேட்குது எல்லாத்தையும். முன்ன மாதிரி கிடையாது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை வேறு. 100 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருந்த நிலை கூட வேறு. 1960 வரைக்கும் எல்பிஜியே கிடையாது ஆஸ்திரேலியாவில், தெரியுமா? மெல்பர்ன்லேயும் இன்றைக்கி இருக்கிற சிட்னிலையும் ஆஸ்திரேலிய பெண்மணிகள் விறகு வச்சு தான் எரிச்சாங்க. வேறு ஃபியூல் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். 1960க்கு அப்புறம் தான் இது எல்பிஜி, அந்த லிக்விட் பெட்ரோலியம் கேஸே வருது அந்த சிலிண்டரில் நம்ம இது பண்ணுறது. இது மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ கோ சிங்கிள்னு கேட்குறீங்க. 30 வயசுக்கு அப்புறமா நீங்கள் 35 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் அது வந்து வாழ்க்கையே கிடையாது. சப்போஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 30 வயசு வரைக்கும் வேர்ஜனாக இருந்தீங்கன்னு வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிள், உன் லைஃபே வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான். இது எத்தனை பேர் ஒத்துப்பாங்கலாம் எனக்கு தெரியாது, ஆனால் இதுதான் உண்மை. ஓகே, நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்க? இப்போ ஒரு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை ஒரு கணவன் பிரிஞ்சு போயிட்டாரு, இல்லை கணவன் இறந்துடுறாரு, அப்போ விடவாயிடுறீங்க சின்ன வயசுலேயே. இது மாதிரி கேள்வியெலாம் தான் கேட்குறீங்க. இல்லை கல்யாணமே பண்ணிக்கல, சிங்கிளாக இருக்கீங்க, இதானே கேட்குறீங்க? சரி. இப்போ ஒரு உமன் வந்து அந்த விஷயத்தை எப்படி வந்து ஃபேஸ் பண்றது, இல்ல அத இல்லாம இருக்கலாமா, எப்படி ஹேண்டில் பண்றது, இதனால இல்லாம இருந்தா அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? நீ வாட் ஸ்டாப்ஸ் யூ? யூ கீப் அ பார்ட்னர். என்ன தப்பு? யூ செலக்ட் அ பார்ட்னர் ஃபார் யுவர் செல்ஃப். இல்ல ஒரு கல்ச்சர்லயே பவுண்ட் ஆகி என்ன பெரிய கல்ச்சர் பிரகாரம் ஏதாவது நடக்குதா? சொல்லு பார்க்கலாம். இந்த கல்ச்சரை யார் தாண்டலன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே தாண்டுறாங்க, கரெக்டா? சரி, நீ தாண்டுறியோ இல்லையோ, மனசுக்குள்ளே தாண்டுறல்ல, ஃபிசிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணலன்னா கூட ஒத்துக்கிறியா? மனசுக்குள்ளே தாண்டுற. நம்ம ஒன்றும் புராண காலத்தில் இல்லை. புராண காலத்தில் நீங்கள் புராணங்களில் போய் புராணங்களை படித்தாலும் இந்த மன்மதனத்தின் அடிப்படையில் தான் நிறைய வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. இது வந்து விதிவிலக்கே கிடையாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, அந்த புராணத்தை எழுதியவர்களும் மனிதன் தானே. கடவுள் ஒன்று எழுதி ஒன்று கொடுத்துட்டு போலியே எல்லாம். ஸோ அப்போ என்ன ஆகும்? இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கல்ச்சர், அந்த சமுதாயத்துக்கு மேலே பயம், ஐயோ என்ன நினைப்பாங்க, என்ன தப்பாக நினைப்பாங்களோ, அதெல்லாம் வருது இல்லையா? அதெல்லாம் வரும்பொழுது நம்ம வந்து நம்மளை கட்டுப்படுத்திக்கிறோம், சப்ரஸ் பண்ணிக்கிறோம். ஒத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி சப்ரஸ் பண்ணி வாழும்பொழுது என்ன அடிப்படும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மென்டல் ஹெல்த் போயிடும். ஓகே, எப்படி வந்து நீங்கள் உணவு இல்லாமல் இருந்தால் என்ன ஆவீங்க? நலிவடைஞ்சு போவீங்க இல்லையா? ஆமாம், எல்லாமே நலிவடைஞ்சு போயிடும் உணவு இல்லாமல் இருந்தீங்கன்னா. மேல் நியூட்ரிஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த பால் உணர்வுக்கு உண்டான உணவு இல்லாமல் இருந்தால் நிறைய உடல் ரீதியான சீர்கேடுகள் நடக்கின்றன. பாருமா, உள்ள எண்டோகனபினாய்டுன்னு ஒரு சிஸ்டம் இருக்குமா, அந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா, ஓகே, மெனி நர்வஸ் பார்ட் ஆஃப் த ஹியூமன் பாடி ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த மன்மதம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதுக்கு தான் முன்னாடி ஒரு கொஸ்டினில் கூட சொன்னேன்,
35 வயசு வரைக்கும் நீங்கள் நல்லா ஆக்டிவாக தான் இருப்பீங்க. 35 வயசுக்கு அப்புறம் ஸ்லோ டவுன் ஆகக்கூடாது. 40 வயசு வரைக்கும் ட்வைஸ் அ வீக் ஃபுல் பிளட்டட் செக்ஸ் இருக்கணும். 40 வயசுக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கணும். புரியுதுங்களா? 50 வயசுக்கு அப்புறமும் வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் ட்வைஸ் அ மந்த். 60 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட உங்களுக்கு வந்து ஒன்ஸ் அ மந்த் கண்டிப்பாக தேவை. அந்த ஓவரிஸு பிரஸ்ட்டு இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகணும், ஜெனிட்டல் ஆர்கன் ஆம்பளைங்கள் ஆக்டிவேட் ஆகணும். இதெல்லாம் ஆகணும்னா உங்களுக்கு வந்து இது தேவை. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த பாஸ்ட்ரைட் கிளாண்டு இது அது இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஓவரிஸ் எவ்வளோ ப்ராப்ளம் பார்க்குறீங்க. கரெக்டுங்களா? இதுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த 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 மன்மத உறவுக்கு உண்டான உணவு ஒரு மனிதனுக்கோ ஒரு பெண்மணிக்கோ வழங்கப்படாதது தான். இதுதான் முக்கியம். ஸோ ஆல் தீஸ் சிச்சுவேஷன் என்னவாக இருந்தாலும் அந்த 16 வயசுக்கு மேலே இந்த கல்ச்சர் ஒரு பக்கம் இருந்தாலும், கல்ச்சர் ரீதியாகவோ கல்ச்சரை நீங்கள் தாண்ட வேண்டிய அவசியம் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து இந்த இந்த இதுக்கு நீங்கள் விடை காண வேண்டும். உங்களை நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் யூ கேன் ஆல்வேஸ் ஹாவ் அ பார்ட்னர். தேர் இஸ் நத்திங் ராங் இன் இட் இன் மை புக்ஸ். வணக்கம்.